ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உனக்காக மட்டுமே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன்னுடைய உறவு ஒன்றை செய்ய போகின்றார். அந்த விஷயத்தை பார்த்து நீ மிகுந்த சந்தோஷம் அடைந்தாலும் ஒரு புறம் கண்ணீர் விட்டு அழப்போகின்றாய். நீங்கள் வாழ்க்கையில் அதிக அளவிற்கு நேசிப்பது அவரை மட்டும்தான் என்பதை என்னால் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நீ அவரை இந்த ஜென்மத்தில் விட்டுவிடக்கூடாது, பிரிந்துவிடக்கூடாது என்பதில் வைராகியமாக இருக்கின்றாய். அவர் வேண்டும் என்றால் நான் யாரையும் விட்டு வர தயாராக இருக்கின்றேனே தவிர அவரை ஒரு நாள் கூட நான் விட்டுவிட மாட்டேன் என்கின்றாய். உன் மனம் எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றது, அவரையே நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. அவர் தூரமாக இருந்தாலும் அருகில் இருப்பது போன்ற உணர்வு இருக்கின்றது. அவரை நினைத்தாலே ஒரு புதுவிதமான சந்தோஷம் உன் மனதிற்குள் வந்துவிடும். அந்த அளவிற்கு அவர் மீது உன்னுடைய நேசம் இருக்கின்றது. அவரும் என்னை அப்படித்தான் நினைக்கின்றார். நான் என்றால் அவருக்கு உயிர் என்று நீ என்னிடம் கூறினாய். நீ கூறியது உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் உன் அப்பா எனக்கொன்று தெரிந்தது. நீ அவரை நேசிப்பதை காட்டிலும் அவர் உன்னை அதிக அளவிற்கு நேசிக்கிறார் என்பது. உனக்காக எதை வேண்டுமானாலும் அவர் செய்வார் என்பதில் எந்தவித அச்சமும் எனக்கு இல்லை. உன்னவர் உனக்காகவே படைக்கப்பட்டவர் என்பதை இன்று நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத விஷயத்தில் உனக்காக அனைத்தையும் அவர் செய்ய போகின்றார். உனக்காக இப்பொழுது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். உன்னுடைய வீட்டில் உனக்காக வந்து பேச போகின்றார். அவருடைய வீட்டில் திருமணத்திற்கு சம்மதம் வாங்கிவிட்டார். உன்னுடைய வீட்டில் அவருடைய பெற்றோரை அழைத்துவிட்டு உன் வீட்டிற்கு வந்து சம்மதம் பேச போகின்றார். உன்னுடைய பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் உனக்கு இருந்தாலும் அவர் உனக்காக எதையும் செய்வேன் என்பதை உன்னுடைய பெற்றோரிடம் அவரது குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களிடம் நிரூபிக்கப் போகின்றார். என் குடும்பத்தின் மீது ஆணையாக உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறப்போகின்றார். அதை கேட்டு உன் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் என்று எனக்கு தெரியும். இருந்தும் எனக்காக இவ்வளவு செய்கின்றார், ஆனால் அவருக்காக நான் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்த கண்ணீரோடு நிற்கின்றாய். மகிழ்ச்சியோடு இருந்தாலும் கண்ணீரோடு இருந்தாலும் அவர் உனக்காக செய்திருக்கின்றார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நீயே அவரை உயிராக நினைக்கின்றாய். அவரும் உன்னை அவ்வாறு தான் நினைக்கின்றார். இவ்வாழ்க்கையில் அவரை இழந்து விடாதே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.